அன்பார்ந்தவர்களே வணக்கம். இந்த நாளிலே மீண்டுமாய் ஒரு மந்திரக்கள் தந்திரச் சொல் பாகம் 2. அந்த கதையிலே எப்படி ஒரு விவேகமான ஒரு முடிவை எடுத்தாரோ அப்படி இங்கே ஒரு விவேகமான முடிவு. அதேபோல் மந்திரக்கள் தந்திரச் சொல். ஆம் பிரியமானவர்களே, ஒரு மலை அடிவாரத்திலே மிக அருமையான அழகான கிராமம். அந்த கிராமத்தில் வாழ்ந்தவர்கள் ஒருவருக்கொருவர் அன்புடனும் சமாதானத்துடனும் மிகுந்த மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த சிறிய கிராமத்திலே அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை பார்ப்போருக்கெல்லாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எடுத்துச் சொல்லுவதற்கு அழகாக அவர்களை குறிப்பிட்டு காட்டலாம். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த மலையடிவார கிராமமே மிக செழிப்பாக இருந்தது. அவர்கள் ஒருவருக்கொருவர் புன்னகைத்து அன்புடன் வாழ்ந்த வாழ்க்கை இருக்கிறதே, பார்ப்பதற்கே மிக அழகாக இருந்தது. ஆம், அந்த துறவிக்கு அந்த மலை உச்சியிலே ஒரு துறவி ஒருத்தர் தியானம் செய்து கொண்டிருப்பார். அவர் வாரம் ஒரு முறை கீழே இறங்கி வரும் பொழுது இந்த மக்களை எல்லாம் பார்த்து கொண்டே செல்வார். மிக அருமையாக அவர்களுக்குள்ளே ஒரு பரஸ்பர நட்பும் அன்பும் இருப்பதைக் கண்டு அதிசயித்துக் கொள்வார். ஒரு நாள் அவர் மலை அடிவாரத்தில் இறங்கி வருகின்ற பொழுது அந்த ஊரிலே சற்று அமைதி காணப்பட்டது. வெளியிலே கூட அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தார்களே ஒழிய அதிகமான அந்த மக்களை பார்க்க முடியவில்லை. வாரங்கள் மாதங்களாக கடந்தன. அந்த நிலை மாறவே இல்லை, அப்படியே இருந்தது. இந்த துறவிக்கு ஒரே அதிசயம். என்னடா இது, மிக அருமையான ஒரு கிராமமாக இருந்ததே, ஒருவரோடு ஒருவர் அவ்வளவு நட்புறவாக வாழ்ந்தார்களே, இப்பொழுது என்ன ஆட்களை வெளியிலே பார்க்கவே முடியவில்லை? ஒருவர் ஒருவரை பார்த்தால் முகத்தை திருப்பிக் கொண்டு செல்கிறார்கள். இப்படி பல வாரங்களாக இருக்கின்றது, என்ன காரணம் என்று சொல்லி அவர் யோசித்தார். அவருக்கு நிலைமை புரிந்தது. அங்கே ஒற்றுமையாக இருந்த அந்த கிராமத்தின் மீது யார் கண்பட்டதோ அவர்களுக்குள்ளே பிளவு ஏற்பட்டது. அவர்களுக்குள்ளே சண்டை சச்சரவு, ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வதில்லை. அப்படி இருந்தால் அந்த கிராமம் எப்படி இருக்கும்? நரகமாகத்தானே தோன்றும். இவருக்கும் அப்படித்தான் தோன்றியது. இவர்களை எப்படியாவது ஒன்று சேர்க்க வேண்டும். மீண்டுமாக அந்த கிராமத்திலே அந்த பழைய மகிழ்ச்சியை, அந்த ஒரு கொண்டாட்டத்தை காண வேண்டும். அவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். என்ன செய்வது என்று அந்த துறவி யோசித்தார். ஒரு நாள் அவர் மலையிலிருந்து இறங்கி வந்த பொழுது அந்த கிராமத்தின் நடுவிலே சற்று நின்று திரும்பி பார்த்தார். ஒரு பெண் ஒருத்தி அவளை பார்த்தார். அவர் அவளை கையசைத்து அருகில் அழைத்தார். அம்மா, இங்கே வா என்று அவளை அழைத்தவுடன் அவள் ஓடி வந்து, ஐயா, என்ன வேண்டும் என்று கேட்டாள். அதற்கு அவர் சொன்னார், என்னிடத்திலே பார், ஒரு மந்திரக்கல் இருக்கிறது, பார்த்தாயா? ஆமாம், இந்த கல்லிலே மிக ருசியான மணமான ஒரு சூப் தயார் பண்ணலாம். தெரியுமா? நீ என்ன செய்கிறாய்? ஒரு சட்டியை எடுத்து வந்து ஒரு அடுப்பும் கொண்டு வந்து கொடுத்தாயானால் நான் உனக்கு அதை தயாரித்து கொடுப்பேன் என்று பேசினார். இந்த பெண் அவரோடு பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த மற்ற ஒருத்தி அருகில் வந்தாள். இவர்கள் 2 பேர் அவரிடம் என்ன பேசுகிறார்கள் என்று தெரிந்து கொள்ள இந்த பகுதியிலிருந்து ஒரு பெண் வந்தாள். இப்பொழுது அவர்கள் சுவாரஸ்யமாக இதை கேட்டுவிட்டு, சரி சரி, நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி ஒரு பெண் அடுப்பு எடுக்க ஓடினாள். ஒரு பெண் மிக ஒரு பெரிய பாத்திரத்தை கொண்டு வந்தாள். ஒரு பெண் அதில் ஊற்றுவதற்கு தண்ணீரை கொண்டு வந்தாள். அப்பொழுது அந்த அடுப்பை வைத்து பற்ற வைத்து அந்த பாத்திரத்தை வைத்து தண்ணீரை ஊற்றி அந்த மந்திரக்கல்லை அதிலே போட்டார். இது நடப்பது என்ன? இவர்கள் எல்லாம் விரைந்து விரைந்து ஓடுகிறார்கள். அந்த துறவி ஏதோ செய்கிறார் என்று சொல்லி ஊர் மக்கள் ஒருவராக அப்படியே அவரை சுற்றி ஒரு கூட்டம் கூடியது. அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் எல்லாம் என்னவென்று கேட்டு அறிந்து கொள்ள ஆவலாயிருந்தார்கள். அவர் மீண்டும் சொன்னார், இப்படித்தான் சம்பவம், இதை போட்டால் இதிலே ஒரு அருமையான சூப் தயாராகும் என்று சொன்னார். அவர்களுக்கு ஒரு அதிசயம். இந்த துறவி சொல்லுகிறாரே, தண்ணீர் எப்படி சூப் ஆகும் என்று சொல்லி அவர்கள் வேடிக்கை பார்த்தார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், யாரிடமாவது கொஞ்சம் உப்பு இருந்தால் கொண்டு வந்து போடுங்களேன், சுவை அதிகமாக இருக்கும் என்றால். ஒரு பெண் ஓடிப்போய் உப்பு எடுத்து வந்தார். அதிலே கருவேப்பிள்ளை போட்டால் இன்னும் மணமாக இருக்குமே என்று சொன்னார். கருவேப்பிள்ளை கொண்டு வந்து போட்டார்கள். வெங்காயம் போட்டால் இன்னும் ருசியாக இருக்கும் என்று சொன்னார். ஒரு பெண் ஓடோடி போய் அவள் இல்லத்திலிருந்து வெங்காயத்தை கொண்டு வந்து போட்டாள்.
இப்படி சூப்பிற்குரிய ஒவ்வொரு பொருளையும் இவர் ஒவ்வொன்றாக சொல்ல சொல்ல ஒவ்வொரு பெண்ணும் அவள் வீட்டிலிருந்து கொண்டு வந்து அதிலே போட்டார்கள். அங்கே ஒரு அருமையான சூப் தயாரானது. அந்த சூப்பை ஒவ்வொருவரும் பருகும்படி கொடுத்தார். எல்லோரும் அதை குடித்து மகிழ்ந்தார்கள். மிக ருசியாக இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆம், பாருங்கள், பிரிந்து போன அந்த மக்களை ஒன்று சேர்க்க அந்த மந்திரக்கல், இவருடைய தந்திர சொல் எப்படி பயன்பட்டிருக்கிறது என்று இப்பொழுது எல்லோருக்குள்ளும் ஒரு மகிழ்ச்சி. பார்த்தீர்களா? நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை கொண்டு வந்து அதிலே போட்டீர்கள். சுவை அதிகமாகிவிட்டது. ஆகவே நீங்கள் இப்படியாய் ஒற்றுமையாய் இருந்தால்தான் உங்கள் வாழ்வும் சுவையாக இருக்கும். உங்கள் வாழ்நாள் எல்லாம் நீங்கள் நலமுடனும் எல்லா வளமும் பெற்று வாழ இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். ஒருவரோடு ஒருவர் அன்பு கொண்டிருங்கள். உங்களுக்குள் இருக்கின்ற பகைமையை மறந்து விடுங்கள். எப்பொழுதும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஒருவரோடு ஒருவர் இணக்கமாக வாழ்வீர்களேயானால் அதுதான் சொர்க்கம் என்று சொல்லி அவர்களை வாழ்த்தி விடைபெற்றார். பாருங்கள் பிரியமானவர்களே, அந்த சிற்றூர் மீண்டுமாய் கலகலத்தது. அழகுடன் அந்த ஊர் விளங்கிற்று. அந்த சிற்றூரின் ஒற்றுமைக்கு காரணம் ஒரு மந்திரக்கல், ஒரு தந்திரம். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.